ஒட்டுமொத்த இந்தியாவையே வழிநடத்திய நாட்டு மக்களின் உணர்வு, சகோதரத்துவம், கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றின் அடையாளமாக விளங்கிய நம் இந்திய மூவர்ண கொடிக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெரிதும் போராடினார். தேச மக்களே, எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலையை தருகிறேன் என்ற நேதாஜியின் வீர முழக்கம் இந்திய விடுதலை போரில் திக்கெட்டும் எதிரொலித்தது. இதுவே பாசம் மிகுந்த தேசத்திற்காக நேதாஜி ஆற்றிய உரை. சுதந்திர போரில் தன்னை உத்வேகமாய் ஈடுபடுத்திக் கொள்ளவும், பின்னர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராகத்தான் மாறவும் அவரை வழிநடத்திய மாபெரும் தலைவருக்காக அவர் ஆற்றிய அடுத்த உரைதான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆயிரத்து 1944 ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி ஜப்பானில் இருந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் ஒலிபரப்பப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்த உரையே நம் தேசத்தின் மாண்புகளை இன்றைக்கும் பெருமையோடு எண்ணி பார்க்க வைக்கின்றது. அந்த உரை 2 முக்கியமான விஷயங்களை எதிரொலித்தது. 1, மூவர்ண கொடியை பட்டொலி வீசி பறக்க செய்ய எண்ணியது. 2, காந்தியடிகளுக்கு அதீத மரியாதை அளிப்பது. காந்தியடிகள் மீது அளவு கடந்த மரியாதை அளித்ததன் மூலம் தேச மக்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை நேதாஜி பறைசாற்றினார். என்னதான் சுதந்திரத்திற்காக தான் ஜப்பானில் இருந்து போராடினாலும் இந்திய விடுதலை போரின் உண்மையான தளபதியாக காந்தியடிகள் விளங்குகிறார் என்றும், அதனால்தான் அவரை இந்த தேசத்தின் தந்தையாக கருதுவதாகவும் கூறினார். மூவர்ண கொடியை பறக்க செய்ய நேதாஜி நடத்திய போரினை ஒரு சில பிரிவினைவாத சக்திகள் இந்திய விடுதலைக்கு பிறகு எள்ளி நகையாடி தேசிய கொடியினை ஏற்றவும் மறுத்தனர். ஆனால் இந்தியர்களாகிய நாம் நமது பாரம்பரியத்தின் மீது திடமான நம்பிக்கை கொண்டு அதை என்றைக்கும் பேணி காப்போம். ஜெய் ஹிந்த்.